வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டீ டைம் டிஎன்பிசி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் 12 13 14 15 இந்த 4 டேஸ்க்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சிவில் விமான போக்குவரத்து குறித்த 2வது ஆசிய பசிபிக் அமைச்சர்கள் மட்டத்திலான மாநாடு அரங்குகளை பிரதமர் மோடி செப்டம்பர் 12 பார்வையிட்டிருக்காங்க. எத்தனாவது மாநாடு சொல்லி கேட்பாங்க? சிவில் விமான போக்குவரத்து குறித்த 2வது ஆசிய பசிபிக் அமைச்சர்கள் மட்டத்திலான மாநாடு. அடுத்ததாக டெல்லி பிரகடனத்தை பிரதமர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுடெல்லியில வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இராணுவ உபகரணங்களை இந்தியா 90 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இதுவரைக்கும் நம்ம இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப சமீப காலமா பிஜேபி அரசு பொறுப்பேற்ற இந்த 10 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் 90 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வரோம்னு சொல்லி அந்த செய்தியை தெரிவிச்சிருக்காங்க. அது போக தரம் சக்தி அப்படின்ற விமான பயிற்சி எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்துல ஜோத்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க விமானப்படையின் சார்பில். இது ஒரு விமான பயிற்சி. இது பல்வேறு மாநிலங்கள்ல ஒவ்வொரு பகுதிகளாக நடைபெறக்கூடிய ஒரு பயிற்சி தான். எங்க ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர். அடுத்தது, பிரதமரின் ஜன்தன் வங்கி திட்டத்தில் மொத்தம் 58 கோடி கணக்குகள் உள்ளன அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, நிர்வாச்சன் சதான் அப்படின்னு சொல்றது எதுனா இந்திய தேர்தல் ஆணையம். நிர்வாச்சன் சதான் இப்போ பல்வேறு மாநிலங்களுக்கு எலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கு, பல்வேறு கட்டங்களா. இப்ப காஷ்மீர் போன்ற இடங்கள்ல எலெக்ஷன் நடக்குது. நிர்வாச்சன் சதான் என்பது என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க. இது ஏற்கனவே டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். நிர்வாச்சன் சதான் என்பது இந்திய தேர்தல் ஆணையம். அடுத்ததாக, அமெரிக்காவில் கேட்டோ பில்லர் நிறுவனத்துடன் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒப்பந்தம். கேட்டோ பில்லர் என்ற நிறுவனத்தோட தான் முதல்வர் ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் கட்டுமான கருவிகள் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நிறுவுறதுக்காக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் ஆகிய மாநில நிதியமைச்சர்கள், இந்த 5 மாநில நிதியமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாட்டை கேரள முதல்வர் பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு சார்பாக கலந்துக்கிட்டவங்க யாருன்னா, தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக, 16வது நிதி ஆணையத்தில் மாநிலங்களுக்கு முறையாக நிதி பகிர்வை பெரும் அடிப்படையில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த மாநாடோட நோக்கமே இதுவரைக்கும் 15 நிதி ஆணையங்கள் போயிடுச்சு. இப்போ நடக்க போறது 16வது நிதி ஆணையம். இப்ப நடக்க இருக்க நிதி ஆணையம் எதுன்னே சொல்லி கேட்பாங்க. 16வது நிதி ஆணையம். அடுத்தது, இதே போல கர்நாடக முதல்வரும் சித்தாராமையா பிஜேபி அல்லாத மாநிலங்கள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள்ட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இந்த நிதி ஆணையத்துல மாநில பகிர்வு முறையா மேற்கொள்ளணும், அதற்காக ஒரு மீட்டிங் போடணும்னு சொல்லி கர்நாடக முதல்வராக இருக்கக்கூடிய சித்தாராமையா சொல்லியிருக்காரு. அடுத்தது, ஆதார் அட்டை. ஆதார் அட்டை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என ஆதார் ஆணையம் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, காவிரி ஒழுங்காற்று குழுவின் 103வது கூட்டம் செப்டம்பர் 12 நடக்குது. அதன் தலைவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. வினித்குமார் தலைமையில் நடைபெற்றது. காவிரி ஒழுங்காற்று குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டா வினித்குமார். அடுத்ததாக, பெருநாட்டின் முன்னாள் அதிபர் ஆல்பர்டோ வியூஜி மோரி 86 வயதுல செப்டம்பர் 12 அன்னைக்கு காலமாயிருக்காங்க. இவர் 1990ல பெருநாட்டின் அதிபராகவும் சர்வாதிகாரமும் இருந்தவங்க. ஆல்ரெடி இவங்க மேல மனித உரிமைகள் மீறல் சம்பந்தமா சர்வாதிகாரம் இருந்தப்ப ஐநா கண்டனம் தெரிவிச்சு இவங்க மேல கேஸ் போட்டு 25 வருஷம் சிறை தண்டனை விதிச்சிருந்தாங்க. இவரோட உடல் நிலை குறைவு காரணமாகவும் அவரோட இருதய பிரச்சனை காரணமாகவும் அவங்க வெளியே கொஞ்ச நாள் இருந்தாங்க. அது போக அந்த பெரு நீதிமன்றம் அந்த சிறை தண்டனையில இருந்து அவங்களே விடுவிச்சிட்டாங்க. அடுத்ததாக, சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம். சிங்கப்பூர் அதிபர் யாருன்னா தர்மன் சண்முகரத்னம். அடிக்கடி இப்போ நியூஸ்ல வந்துகிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட பிரதமர் மோடி அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாங்க சிங்கப்பூருக்கு சுற்றுப்பயணம் போறப்ப. இப்போ போப் அவர்கள் தர்மன் சண்முகரத்னம் அவர்களை சந்திச்சிருக்காங்க. 2 பேரோட சந்திப்போட நோக்கம், அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடந்துச்சுன்னா, சிங்கப்பூருக்கு வெளிநாட்டுல இருந்து பணிபுரியக்கூடியவங்களோட அந்த சம்பள பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு. அதை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க. அதை சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகசுந்தரம் அதை சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் எரிக் ஆர்செட்டி
இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் யாருன்னு கேட்பாங்க. எரிக் கார்செட்டி அவர் பேரு. அடுத்தது போர் எதிர்ப்பாளர்கள் போரே கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பாளர்கள் ஒரு நாட்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் குரூப் 2ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. போரே வேணாம் சொல்லி ஒரு நாட்டில் போராடுறாங்க. எந்த நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியா. அந்த மெல்பர்ன் நகரில் வந்து இப்போ அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வந்து இப்போ சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் வந்து ஐநா சபை நிவாரண குழு பணியாளர்கள் ஒரு 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுபோக அப்பாவி மக்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க. இதற்கான தீவிர நடவடிக்கை எடுக்கிறது ஐநா சொல்லியிருக்காங்க. அடுத்தது மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி புதுடெல்லியில் செப்டம்பர் 12 அன்னைக்கு இறந்துடுறாங்க. 1952 ஆகஸ்ட் 12 சென்னையில தான் பிறந்திருக்காரு. அவரோட பள்ளி படிப்பை ஹைதராபாத்தில் வந்து முடிச்சிருக்காங்க. 1969 தெலுங்கானா போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அதன் பிறகு 1974 இந்திய மாணவர் கூட்டமைப்புல கலந்துக்கிட்டதும் இல்லாமல் அதில் உறுப்பினராகி தலைவராக வந்து 3 முறை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1975 கம்யூனிஸ்டில் இணைகிறாங்க. 3 முறை பொதுச் செயலாளராகவும் பதவி வகிக்கிறாரு. 2005 மேற்கு வங்க மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சீதாராம் யெச்சூரி. அடுத்தது செப்டம்பர் 13 நிகழ்வுகள். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இந்தியா 10 வருட கடந்த 10 வருட காலத்தில் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கிறதாக பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தலைநகர் போர்ட் பிளேயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இது அடுத்து வரக்கூடிய தேர்வில் கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. போர்ட் பிளேயர் என்பதை ஸ்ரீ விஜயபுரம் என மாற்ற முடிவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பிரெஞ்சுக்காரர்கள் போர்ச்சுகீசியர்கள் இவங்கெல்லாம் இருக்கப்ப இருந்த அந்த போர்ட் பிளேயர் அப்படின்ற பேரை வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் மாற்றாம இருக்கும். அதை மாற்றணும்ன்றதன் அடிப்படையில் வந்து ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலாம்ன்ற முடிவில் இருக்கிறதா உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல் தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழகத்துக்கு வருகை புரிந்திருக்காங்க. சாலையோட தரத்தை இன்னும் வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் புதுசாக வந்து செப்டம்பர் 12 அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை வந்து அமுல்படுத்த போகிறாங்க. என்ன அப்படின்னா 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆயுள் காப்பீடு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய திட்டம். இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் காப்பீடு. அது போக அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அரசு மாநில அரசுல வேலை பார்க்குறவங்களாம் சரி, தனியார் நிறுவனத்தில் வந்து காப்பீடு போட்டிருந்தவங்களாம் சரி, அவங்களுக்கும் இந்த 70 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய காப்பீடு பொருந்தும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது செப்டம்பர் 14 சர்வதேச மொழியாக ஹிந்தி உருவெடுத்து வருகிறது. செப்டம்பர் 14 வந்து ஹிந்தி தினம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காங்க சர்வதேச மொழியாக ஹிந்தி உருவெடுத்து வருகிறது. அடுத்ததாக பிரிட்டன் பிரதமர் KS டாமர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் 2 பேரும் சந்திப்பு வாஷிங்டன் நகரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் வந்து சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இந்த ரஷ்ய உக்ரைன் போர் சம்பந்தமா அதை நிறுத்துறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அடுத்ததாக பிரதமரின் கிராம வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 15 நாள்ல விடுவிக்க இருக்கிறதாக வந்து தகவல். பயனாளிகளுக்கு வந்து அந்த தொகையை வந்து விடுவிக்க உள்ளதாக மத்திய ஊரகத்துறை வளர்ச்சி அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். மத்திய ஊரகத்துறை வளர்ச்சி அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் 20,000 பேர்த்துக்கு வந்து அந்த தொகையை வந்து விடுவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 7வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு தொடக்கம் அமித்ஷா வந்து தெரிவிச்சிருக்காங்க. 7வது தேசிய பாதுகாப்பு உத்திகள் மாநாடு தொடங்குறாங்க. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜெனீவா வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கோதுமை வர்த்தகர்கள் மற்றும் மொத்த வியாபாரிகள் 2000 டன் மட்டும்தான் இருப்பு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கியிருக்கு மத்திய நுகர்வோர் நலன். கோதுமை வர்த்தகர்கள் மற்றும் மொத்த வியாபாரி இதுக்கு முன்னாடி வந்து 3000 டன் வரைக்கும் இருப்பு வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது எதுக்காக அந்த இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து பதுக்கல் இந்த மாதிரி வச்சுக்கிறதுனால நிறைய பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை வந்து விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசாங்கம் வந்து
கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அமைச்சரை இதுக்கு ஒப்புதலும் அளிச்சிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ற அந்த அமைச்சரவை எதுனா மத்திய நுகர்வோர் நலன் மற்றும் பொது விநியோக அமைச்சகம், இவங்க தான் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது தூய்மையே சேவை சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வந்து நடக்க போகுது. இதுவும் வந்து அடுத்த டிஎன்பிசி வரக்கூடிய எக்ஸாம்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினா தான் இருக்கும். தூய்மையே சேவை சிறப்பு விழிப்புணர்வு எப்ப அக்டோபர் 2 வந்து காந்தி பிறந்த தினம் வருது. அது வந்து யாரு இந்த இதை பத்தி சொல்றா அப்படின்னா, இதை ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றது யாருன்னா மத்திய ஜல்சக்தி துறை, இவங்க தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. அதனோட இந்த தீம்ல வந்து 2024 தீம்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்வச் கடா ஹி சேவா 2024 எப்ப இருந்து எப்ப வரைக்கும் நடக்க போகுதுன்னா செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 2 வரைக்கும் இதை வந்து நெறிப்படுத்தி கொண்டு போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுவபவ் சுவச்சத்தா சன்கார் சுவச்சட்டா அப்படின்ற வார்த்தை வந்து இந்த தூய்மை சேவையோட தொடர்புடைய வார்த்தை. தூய்மை இந்த திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை வச்சு இந்த இதை கொண்டு வராங்க இந்த தீமை. அடுத்தது இந்தி மொழி அலுவலக மொழியாக அங்கீகரித்து இத்துடன் 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏற்கனவே வந்து செப்டம்பர் 14 இந்தி தினம்ன்றதை பார்த்தோம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னா 75 ஆண்டுகள் ஆயிருக்கு. அடுத்தது பஞ்சாப் மாநிலத்தில் சோதனை. பஞ்சாப் மாநிலத்தில் எதுக்கு சோதனை போட்டாங்கன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்தியதாக விசாரணையில வந்து தெரிய வந்திருக்கு. இதுல யார் தொடர்புடையவங்க அப்படின்னா, காலிஸ்தான் தீவிரவாத தலைவராக இருக்கக்கூடிய அமர்ஜோத் சிங்கோட லிங்க்ல இருக்கவங்க வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடும் அடிப்படையில் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இது டெரரிசம் பற்றி வரக்கூடிய கேள்வியில் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். காலிஸ்தான் தீவிரவாத தலைவர் யாருன்னா அமர்ஜோத் சிங். இது யார் எந்த மாநிலத்தோட தொடர்பில் இருக்காங்கன்னா பஞ்சாப் மாநிலம். அடுத்தது தமிழக முதல்வர் 25 நிறுவனங்களில் 19 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. 7618 கோடி ரூபாய் மதிப்புல கையெழுத்து போட்டிருக்காங்க. அடுத்தது ரிசர்வ் வங்கி 3 பேங்குக்கு வந்து அபராதம் வச்சிருக்கு. இது வந்து வங்கி அல்லாத பேங்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வங்கியா செயல்படாது, ஒரு பினான்ஸா தான் செயல்படும். ஹாலட் பாக்கெட் நிதி சேவை நிறுவனம் 1, SMFG நிறுவனம் 1, முத்தூட் பினான்ஸ், இந்த 3 நிறுவனத்துக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி அபராதம் விதித்த 3 நிறுவனத்தோட பேரும் தெரிஞ்சுக்கிறணும். அடுத்தது காங்கோ நாட்டில் 37 பேருக்கு மரண தண்டனை விதிச்சு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆட்சி கவிழ்க்கிறது தொடர்பாக வந்து இதை போட்டிருக்காங்க. காங்கோ நாட்டில் 37 பேருக்கு மரண தண்டனை. அடுத்தது ஈட்டி எறிதல், நீரஜ் சோப்ரா இன்று பங்கேற்கிறாங்க. அடுத்தது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன், இந்தியாவின் அனிஷா கிராஸ்டோ துருவ் கபிலா இணை வெற்றி. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன்ல இந்தியாவோட 2 பேர் மோதக்கூடிய போட்டியில வந்து அனிஷா கிராஸ்டோவும் துருவ் கபிலாவும் சேர்ந்து வியட்நாமை சேர்ந்தவங்களை தோக்கடிச்சிட்டாங்க இரட்டையர் பிரிவுல. அடுத்து ஒற்றையர் பிரிவுல வந்து இந்தியாவின் தருண் அன்னபலி அப்படின்றது ஜப்பான் வீரரிடம் தோல்வி விட்டுறாரு. இதுல வந்து இந்த அன்னபலி அப்படின்னு சொல்றவர் வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னு சொல்லி கேட்பாங்க. அதனால அனிஷா கிராஸ்டோ, துருவ் கபிலா, தருண் அன்னபலி இவங்கெல்லாம் இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்கெல்லாம் ஓப்பன் பேட்மிண்டனோட தொடர்புடையவங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது செப்டம்பர் 15 4வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாநாட்டை, அதாவது முதலீட்டாளர் மாநாடை வந்து தொடங்கி வைக்கிறாரு பிரதமர் மோடி. எங்கன்னா குஜராத்ல செப்டம்பர் 16 அன்னைக்கு தொடங்கி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. காந்தி நகரில் மகாத்மா காந்தி மந்திர் அரங்கில் மறுமுதலீட்டு மாநாடு 2024 துவங்குற போகிறதா சொல்லியிருக்காங்க. மகாத்மா மந்திர் அரங்கில் மறுமுதலீட்டு மாநாடு 2024. 17ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தில் வந்து ஒரு முக்கியமான திட்டத்தை, அந்த மாநிலம் சார்ந்த சுபத்ரா திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாரு. இந்த சுபத்ரா திட்டம் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சுபத்ரா திட்டம் ஒடிசா மாநிலத்தோடு தொடர்புடையது. அடுத்தது வெங்காயம் ஏற்றுமதி 20% வரை வரியை வந்து குறைச்சிருக்காங்க. வெங்காய ஏற்றுமதி வரியை வந்து 20% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. பாசுமதி அரிசி மீதான குறைந்தபட்ச ஏற்றுமதியும் நீக்கியிருக்காங்க. சமையல் எண்ணெய் மீதான இறக்குமதி வரியை வந்து 5% அதிகரிச்சிருக்காங்க. இது வந்து முழுக்க விவசாயிகளோட நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவுன்னு சொல்றாங்க. மத்திய அமைச்சரவை இந்த 3க்குமே வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அடுத்தது மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தான் இதை வந்து இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது செப்டம்பர் 15 வந்து பொறியாளர்கள் தினம். செப்டம்பர் 15 பொறியாளர்கள் தினம். செப்டம்பர் 14 ஹிந்தி தினம். செப்டம்பர் 15 பொறியாளர்கள் தினம், இன்ஜினியர்ஸ் டே.
சார் விஸ்வேஸ்வரையா விஸ்வேஸ்வரையா அவர்களுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகை கொண்டாடுறாங்க. அந்த ஓணம் பண்டிகை வந்து எதன் அடிப்படையில் கொண்டாடுறாங்க அப்படின்னா, கேரளாவின் மகாபலி சக்கரவர்த்தின்றவர் மக்களை சந்திக்க வருவதை நினைவு கூறுவது தான் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிச்சவங்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. 1959 செப்டம்பர் 15 தூர்தர்ஷன் வந்து தொடங்கிய நாள். இது வந்து 66வது ஆண்டை நோக்கி